மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். 28 மைக் வாங்கிக்கப்பா. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேசேஜ். அதாவது மற்ற இடங்கள்லையும் உயிர்த்தெழுதல் பற்றி இருக்கிறது, ஆனால் மத்தேயுவில் இருக்கிறது ஒரு சுருக்கமாக நிறைய விவரங்களை சொல்லியிருக்கு. வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 28. எல்லாருமே சேர்ந்து பைபிளில் நீங்களும் சேர்ந்தபடியே கவனிச்சுட்டு வாங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடை கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன்.
ஆமாம், இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிற பகுதி சுருக்கமாக நான் முக்கியமான வசனங்களை சொல்லியிருக்கிறதாக சொன்னேன். லூக்கா சுவிசேஷம் 24 லூக்கா சுவிசேஷம் 24 38 39 அவர் சீஷர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு, அவங்கெல்லாம் ஆவின்னு நினச்சிட்டாங்க. அதாவது இப்படி சில வசனங்களை பார்க்கும்போது அநேக சீஷர்கள் கூட இயேசு உயிர் தெழுந்தாருன்னு உடனே நம்பலை. எம்மா ஒரு சீஷர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, கூட தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, வசனத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னார் தான் வர்றாருன்னு உயிர் தெழுந்திருப்பேன்னு சொன்னார்ல, அதை நினைக்கல. அப்புறம் போய் நல்ல வேலையாக கூப்பிட்டாங்க, எங்களோட வீட்டில். அங்கே போய் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது, ஆஹா இது நம்மாள் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரும் போயிட்டார். அவர் எதுக்கு வந்தாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டார். அப்புறம் நம்மாள் பேதுரு உயிர் தெழுந்தார் போனார்லாம் சரி, இப்போ சாப்பாட்டுக்கு மீன் பிடிக்க போகிறேன். எல்லாரும் சேர்ந்து நாங்களும் வருகிறோம், கோரசா. கர்த்தர் பார்த்தாரு, இவங்க சரிப்பட மாட்டாங்க, இவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சு தான் சாப்பிடணுன்னு இல்லைடா, நீங்கள் கொண்டு வர்ற மீன் அதனால இல்லை, இங்கே பார் உங்களுக்காக மீன் பொரிச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுன்னு. அதாவது தான் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்கிறத காட்ட நினைத்தார். அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லி, நீங்கள் கொண்டு வந்ததுலேயும் கொஞ்சம் கொடுங்க. ஏன் அப்போ இவரே ஒரு 5 மீன் உண்டாக்கியிருந்தா 10 மீன் உண்டாக்கியிருந்தா இன்னொரு 5 மீன் சேர்த்து உண்டாக்க முடியாது? முடியும், ஆனால் இந்த இவங்க மனசை தேத்துறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா மனசை தேற்றினார். நிறையா கேள்விகள்லாம் கேட்டாங்க. பதிலில் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, காய்பாவாக இருந்தால் என்ன செய்வேன்? ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லலாம். நம்ம காய்பாவாக இருக்க மாட்டோம். ஹலோ, பழைய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரோட பின் சென்றவர்கள், இயேசுவுக்காக அழுதவர்கள் இருந்தாங்களா? அதில் நல்ல சாட்சிகளெல்லாம் இருந்திருக்காங்களா? இயேசு கூட இருந்த நாட்களில் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அப்படியெல்லாம் போட்டிருக்கா? ஏரோதின் அரண்மனையிலே இருந்து இயேசுவுக்கு பணம் கொடுத்து தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்தார்கள், அப்படியெல்லாம் இருக்கா? அப்போ இயேசுவோடைய, இப்போ உங்களுக்கு தெளிவு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கேள்வியை கேட்டாங்க. நம்ம யூதாசாவும் இருக்க மாட்டான், காய்பாவாவும் இருக்க மாட்டான், அண்ணாவாவும் இருக்க மாட்டான், அந்த ஏரோதா இருக்க மாட்டான், அந்த பிலாத்தாவும் இருக்க மாட்டான். நாம் இயேசுவுக்கு கூட இருந்து ஊழியம் செய்கிறவர்களாய், இயேசுவுக்கு உதவி செய்கிறவர்களாய், அல்லது கூட அந்த சீஷர்கள் போல இருந்து நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்க்கிறவராய் வருகிறார். அவர் தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்புறப்பதான் சபையே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு சபை இருந்தது. ஆனால் அது அவர்கள் மரித்தபோது பரலோகத்துக்கு போகாமல் பூமியிலேயே ஒரு இடத்துல, பரதீசு என்ற இடத்துல இருந்தார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ தான் நான் சொன்னேன், இயேசு மரித்த பிறகு அவருடைய ஆவியிலே அவர் முதல்ல பரதீசுக்கு போகிறாரு. அது எப்படி நம்ம நிதானிக்கிறான்? நீ இன்று என்னோடு கூட
பரதேசில் இருப்பாய் அப்படி சொன்னதுனால நம்ம நிதானிக்கிறோம். அப்புறம் அவர் போய் இந்த ஆவிகளுக்கு டிக்ளேர் பண்ணுறாரு, நான் வந்து மனுஷனுக்காக பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறத தடுக்க எம்படி வேலைடா பார்த்தீங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதாளத்தில் இருந்த அந்த ஆவிகளுக்கு சொன்னார். எந்த ஆவிகள் அவை? நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து ஆவிகளை பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவர் சொன்னாராம், ஒரு பிசாசை போக சொல்லியிருந்தாராம், போக மாட்டேன்னுச்சான். அப்புறம் அவரே கிட்ட வந்த ஒருபாடு, என்னை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, நாங்கள் அந்த பண்டிகைகளுக்குள்ளேயாவது போகிறோம். அப்போ அது மாதிரி நிறைய ஆவிகள் நமக்கு எழுதப்பட்டது 1-2, ஆனால் நிறைய ஆவிகள் இதுபோல் பாதாளத்துக்கு போயிருக்கிறவைகள் உண்டு. அவைகள்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் வரக்கூடாதுன்னு நோவா காலத்தில் மனுஷனாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படி வேலை பார்த்தேன் நீ? மனுஷனாகவே இருக்கக்கூடாதான், அவன் ராட்சதன் ஆகிட்டான். எந்த ராட்சத சந்ததியில் இயேசு பிறக்கிறது? அது முடியாது. ஆனால் மனுஷனாகவே இல்லாதபடி அந்த நோவா ஒருத்தன் மாத்திரம் கர்த்தர்ட்ட உத்தமமாக இருந்து அவன் கர்த்தரோட கூட நடந்தாங்கிறது, அதை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் ஒரு பக்கம் போகிற போது, ஊரே ஒரு பக்கம் போகும்போது, நீங்கள் மட்டும் தனியாக போகிறேன்னா உங்களை எல்லோரும் விடுவானா? அங்கேயே அடித்தடி போட்டுருவானுங்க. ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை ஒரு பெரிய பணக்காரனாக வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வேலை தரேன்டா, வாங்கடா, ஒரு பெரிய போட்டு கட்டணும், அத்தனை மாடி வச்சு கட்டணும், இந்த கொப்பையர் மரம் வேணும், எல்லாத்தையும் பிடிச்சி வேணாம், காசு சம்பளம் தர்றேன். அப்போ சம்பளம் தர்றேங்கிற அளவுக்கு எவ்வளவு பணக்காரன் அவன் இருந்திருக்கணும். இந்த பணக்காரன்ட்ட அந்த எதிரிகள் எவ்வளோ எதிரிகளாக இருந்தாலும் வாழை சுருட்டிகிட்டு இருப்பாங்க. அதானே, வாழை சுருட்டி இருந்திருக்கிறாங்க. ஐயா என்னை எடுத்த இதையா செய்யணும், இப்படி நீளம்பா போடு, எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு வகையில் ரட்சிக்கப்படலை. சத்துருக்களை வைத்தே இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற அப்பேற்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்தே கர்த்தர் அங்கே ஒரு ஆர்க் உண்டாக்குறார். நோவாவின் பேழை உண்டாக்கப்படுகிறது. அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசிக்கு தண்ணியோடு போயிட்டாங்க. நோவாவும் குடும்பம் மாத்திரம் தப்பியது. அப்போ அந்த இடத்துல பிசாசு எவ்வளோ போராடி இருக்கான். ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் ராட்சதனாக மாறட்டும் அப்படின்னு மாற்றுறதுக்கு தேவதூதர்கள், அந்த விழுந்து போன தேவதூதர்கள், பிசாசுகள் மனுஷகுமார்த்திகளோட கூடி ராட்சத சந்ததியை உண்டாக்கினதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி தேவதூதன் வந்து மனுஷகுமார்த்தியோட கூடி குழந்தை பிறக்க முடியும்? நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அது நடந்திருக்கு. அவங்க ஏதோ தங்களை உருமாற்றி கொண்டு ஒரு புருஷனை போல வந்து தோற்றமளித்து அங்கே இருக்க பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பெற்று ராட்சதர்களாக இருக்கிறாங்க இந்த நோவா குடும்பம் தவிர. அப்போ எவ்வளவாய் இயேசு பூமியில் வரக்கூடாதென்று அந்த பாதாளத்தில் இருந்த ஆவிகள் எவ்வளவு போராடி இருக்கிறது. ஏன் உடனே அவங்கள பாதாளத்துக்கு அனுப்பினாராம்? கர்த்தர் சொல்லியிருந்தார், மனுஷகுமார்த்திகளோட கூடி நீ சந்ததி அந்த மாதிரி ராட்சத சந்ததியை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். மீறினாங்களாம், போங்கடா அப்படின்னு அடிச்சு விட்டார். அந்த ஆவிகள் யாருன்னு கேட்டால் 1 பேதுருவில் எழுதியிருக்கு, நோவா காலத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அப்படின்னு. அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்கிட்ட போய் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போனார் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த பாதாளத்தில் அந்த ஐஸ்வர்யாவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தூரத்தில் ஆபிரகாமையும் லாசருவையும் கண்டு, ஐயா சாமி ஒரு சொட்டு தண்ணி. அந்த லாசரு பூமியில் இருந்தப்போ இந்த பருக்கள் நிறைந்தவனா, அவனுக்கு கிட்ட கூட விட முடியாது, தள்ளிடு அப்படி சொல்லியிருப்பானுங்க. ஆனால் அந்த லாசரு ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நாக்கில் வைக்கட்டும்னு கேட்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. 3 நாட்கள் பரதீசில் எவ்வளோ நேரம் இருந்திருப்பார்? 1 நாள் இருந்திருப்பாரா? இல்லை பாதாளத்தில் போய் அந்த ஆவிகள்கிட்ட பேசினப்போ 1 நாள் இருந்திருப்பாரா?
இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரங்க. ஆனால் பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் வேதனைப்படுறப்ப ஒருவேளை ஐஸ்வர்யவானை பார்த்துருப்பாரோ, ஏன்னா பைபிளில் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யவானை பார்த்துருப்பாருன்னு கூட நம்ம நினைக்கலாம். நான் சொல்லியிருப்பேன், ஐயா சாமி உங்களை நான் ஏற்றுக்கிறாம இப்படி இங்கே வந்துட்டேன் அவன் சொல்லியிருப்பேன். நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. இப்போ அவனுக்கு தெரியும் ஏசு உயிர் தெழுந்து போயிடுவார், நம்ம கூட இருக்க மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் போயிடுவீங்க, நாங்கள் என்னையா செய்கிறது கேட்டிருப்பேன். சொல்லியிருப்பார், ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அங்கே தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இயேசுவானவர் அவர் பாவம் செய்யாதிருந்தபடியாலே மரணம் அவரை கட்டி வைக்க முடியாதிருந்தது. எங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 23 24 அப்படி வாசிப்பா. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர்னு 16வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை இங்கே பேதுரு சொல்கிறத பார்க்கலாம். ஆனால் இதில் இப்போ நம்ம கவனிக்கிறது, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இந்த இடத்துல மரணம்ங்கிறது செத்து போயிட்டாங்கங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மரணம்ங்கிறது ஒரு பிசாசு. மரணத்தை ஒரு பிசாசாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மரணம்ங்கிற பிசாசுக்கிட்ட போய் எல்லா பாவைகள் எல்லாரும் மாட்டிக்கிட்டு பாதாளத்தில் கிடக்கிறாங்க. அப்படி ஆகி போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது அப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் இப்போ நம்ம வாசித்தோம், எங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலோ உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். மரணம் அது எல்லாரும் பிடிச்சி ஒரு பிசாசுள்ள நரகத்தில் தள்ளிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மரணத்தை இவர் கண்ட்ரோலில் வைக்கிறார். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள் அதிகாரத்தை உடையவராயிருக்கிறேன் அப்படின்றார். அப்போ இயேசுவுக்கு மாத்திரம் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஏன்னா இவர் பாவம் செய்யலை. உலகத்தாருடைய பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் தன் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவர்கிட்ட பாவம் இல்லை. அதனால் பிதா பார்த்தாரு, என்னுடைய குமாரன் இவர் பாவம் செய்யவில்லை, இவர் நரகத்தில் இருப்பது சரியல்ல, அவரை எழுப்புவேன் என்று எழுப்பினார். அவர் இந்த இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. எங்கே இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். ஓசியா 6வது அதிகாரம்
ஓசியா 6வது அதிகாரம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். இந்த ஒரு வசனம் ஓகே. அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அந்த பழைய ஏற்பாட்டில் கூட மரணமும் உயிர்த்தெழுதலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ரொம்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்த அந்த அந்த ஜனங்களுக்கு அது தெரியும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு அங்கே சொல்லியிருக்கே அப்படின்னு இயேசு புதிய ஏற்பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்காது, விளங்கியிருக்கு. நான் சொன்னேன், யோபோட காலத்தில் இருந்த அந்த நண்பர்கள்லாம் தேவனை பற்றி அவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க இவங்க பேசுகிறதெல்லாம் வழக்காடுலாம் யோபுக்கிட்ட பேசுகிறது தான் தப்பாக போச்சு. அவர்களுக்கு நிறைய வெளிப்பாடு இருந்தது. அதனால் இந்த வெளிப்பாடு அவர்களுக்கும் இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமின் தேவனும் ஈசா, அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அப்போ ஆபிரகாம் இந்த சரீரத்தில் இங்கே பூமியில் மறித்து அங்கே போனாலும் அவன் அங்கெங்கேயும் இருக்கிறான். இதை போல நம்பிக்கை உடையவர்கள் உலகெங்கும் நிறைய இருக்கிறார்கள். இந்த ஆவி மரிக்கிறது இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. மனிதன் சரீரம் மரிக்கிறது, ஆனால் ஆவி மரிக்கிறது இல்லைங்கிறதுல நல்லா உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, போய் கொஞ்ச நாள் உத்தரிச்சிட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக பரலோகத்து வந்துடலாம், ஏன்னா ஆவிக்கு தான் சாவு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்ற நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த இந்த பிறவியில் தான் இப்படி ஆகிப்போச்சு, அப்புறம் இதே ஆத்மா போய் வேற ஒரு பிறவியா, இவன் ஒழுங்கா நல்லவனா இல்லைன்னா மனுஷனாக இருந்தேன் நாளைக்கு கழுதையாக பிறப்பேன். அப்போ எத்தனை பிறவிகள் எடுக்கிறது? அதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு சப்போர்ட், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி. இதுக்கு இந்த ஆளத்தானா கூப்பிடணும், இதுக்கு பதில் சொல்ல அது அர்த்தம் இல்லை. பிறவி பெருங்கடல் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்படியே ஒவ்வொரு பிறவியாக எடுத்து ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு சரி ஆகிறதுக்கு பல பிறவிகள் எடுக்கணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிறந்திருக்கிறோமே, இது இந்த வாழ்க்கை ஒரு பெரிய கடல். இந்த வாழ்க்கையே இப்போ நம்ம இருக்கிறோமே, இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய கடல். அதை கர்த்தருடைய பிள்ளைகளை நீந்துவார்கள், நீந்தார் இறைவனடி சேராதார். இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனால் நம்ம ஆளுங்க ஸ்கூலில் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வேறு மாதிரி சொல்லி விட்ருவாங்க. ஓகே, ஆனால் இது என்ன சொல்ல வர்றேன், அந்த ஆத்மா சாகாது என்பதை அவர்கள் நம்பி இருந்திருக்கிறார்கள். இங்கே உத்தரிக்கிற ஸ்தலம், அங்கே பிறவிகளாக எடுத்து அப்படியே மோசமான பிறவியாக படுத்துட்டா அப்போ அங்கேயே அடிபட்டு அடுத்த பிறவியில் கொஞ்சம் நல்ல பிறவியாக பிறக்கிறது. அது மாதிரி கணக்கு பண்ணி கடைசியில் பரலோகத்துக்கு போகிற மாதிரி வந்துடுறது, அப்படி கணக்கு பண்ணுறாங்க. அப்புறம் மற்ற சிலர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்ம பரலோகம் போகணுமானா நன்மைகள் 5 செஞ்சால் தீமைகள் 2-3 செஞ்சால் பரவாயில்ல, தராசில் நிறுத்து பார்த்து பரலோகம் போயிடலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தில் பெரிய ஜனக்கூட்டங்கள் நம்புகிற நம்பிக்கைகள். இந்தியாவில் 6 மடங்கு உலக ஜனத்தொகை இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் இந்த அடுத்தடுத்து பிறவிகள் எடுக்கிறதை நம்புகிறார்கள்.
பைபிளும் சொல்லுது, இந்த ஆத்மா சாகாதுன்னு பைபிள் சொல்லுது. இது நியாயத்தீர்ப்பு அடையும்னு சொல்லுது, பரலோக நரகம்னு சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும்னு சொல்லுது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் கூட்டங்கள் எல்லாம் இந்த ஆத்மா மரிக்கவில்லை என்று சொல்லுகிறது. அப்படி பரலோகம் போகிறதுக்கு ஒரு வழி தேடுறாங்க. அதில் ஏதாவது சில பொய்களையும் நம்பிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் செஞ்ச பாவத்துக்கு அடுத்த பிறவியில் அல்லது அடுத்த எங்கேயோ போகிற இடத்துல உத்தரிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுது, அன்பான கடவுள் வந்து கடவுளை யாரையாவது நரகத்தில் தள்ளுவாரா? நல்லா தான் இருக்குது கேட்க. அப்புறம் இன்னொரு கூட்டம், ஆதாம் பாவம் செஞ்சதுனால நரகம், இப்போ இயேசு வந்து பரிகாரம் பண்ணதில் எல்லாரும் பரலோகம், அதுவும் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பொய்களாக இருக்கின்றன. இயேசுவை ஏற்றுக்கொள்ள நல்ல சுத்த இருதயம் இல்லாதவர்கள் எல்லாரும் இந்த பொய்யில் ஏதாவது ஒரு பொய்யை நம்புகிறாங்க. அநேக பொய்கள் இருக்கின்றன. சுத்த இருதயம் உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மரிக்கிற நாள் இந்த நிமிஷத்தில் பரலோகத்துக்கு போயிடுறாங்க. பவுல் சொல்கிறான், நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனால் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஏன்னா தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். அவருக்கு மரணம் இல்லையே. அவர்கிட்டருந்து வந்த ஜீவ சுவாசத்துக்கு அந்த உயிருக்கு எப்படி மரணம் இருக்கும்? மரணம் இல்லை. ஆனால் போகிற நிலைமை மாறி விடுகிறது. கர்த்தரோட கூட இருக்கிறவங்களா, கர்த்தரோட கூட இல்லாதவங்களா? இவங்க நித்திய காலம் பரலோகத்தில் இருக்க போகிறாங்களா, நித்திய காலம் நரகத்தில் இருக்க போகிறாங்களா? அவர் வந்து மனுஷனை நரகத்தில் தள்ளுறாரா? அவர் ஒன்றும் தள்ளலை. இவங்களே தீர்மானம் எடுத்துடுறாங்க. என்ன எடுக்கிறாங்க? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அவர்கள் நியாயத்திற்படைந்து நரகத்திற்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ we have a free will. நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி நம்ம பரலோகம் போகிறதா நரகம் போகிறதாங்கிறத அவனவன் தீர்மானிக்கிறான். இங்கே தான் கர்த்தர் வந்து யாரையும் நரகத்துக்கு தள்ளலை. இந்த பாவிகள் எல்லாம் அந்த நியாயத்தீர்ப்பு வரும்போது, சரி நமக்கெல்லாம் நரகம்தான், சரி வாங்க போகலாம், நம்ம தான் பெருங்கூட்டம் இருக்கும்ல, வாங்க போகலாம் அப்படின்னு நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரையும் போய் தள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த இயேசுநாருக்கு தான் நமக்கு பிடிக்கலன்னு தானே வந்துட்டான். இன்னுமேலும் இயேசுநாரோட ஒத்து போகாது. ஒரு ஆள் ஒரு கதை சொல்கிறான். என்னன்னு கேட்டால், ஒருத்தன் இப்படி ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் தவறி போய் பரலோகம் போயிட்டான். அங்கே பரலோகம் போனோன்னே அப்படியே சுற்றி முற்றியும் பார்த்துருக்கான். பீடியை கையில் வச்சுருக்கான். அங்கே போய் ஒரு தூதன்ட்ட, அப்போ கொஞ்சம் நெருப்பு வேணும்னு. இங்கே அதெல்லாம் இல்லையே. அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டிருக்கான், ஏன் நெருப்பு வேணும்? நெருப்பு இங்கே இல்லைங்க, நெருப்பு பாதாளத்தில் நரகத்தில் தான் இருக்குது அப்படின்னானா. ஆட இந்த பரலோகத்தை விட நரகத்துக்கு போகிறது ஈஸி, நல்லது அப்படின்ட்டு பரலோகத்துக்கு போனவன் பீடி குடிக்கிறதுக்கு நெருப்பு இல்லைன்னு நெருப்பு எடுக்கிறதுக்கு நரகத்துக்கு போயிட்டானா. இது விளையாட்டான கதை போல் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாதவனுக்கு அங்கே இருக்க முடியாது. ரட்சிக்கப்படாதவன் பரலோகத்தில் இருக்கவே இந்தப்போ நீங்கள் நான் சும்மா சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸில் ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. 50 பேரில் நிறைய பேர் ஒழுங்கற்ற ஆட்களாக இருப்பாங்க, லஞ்சம் ஊழல். அதை ஒருத்தர் மாத்திரம் ஒழுங்காக இருந்தால் அவனுக்கு அங்கே சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போகணும், வேற எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும். அவனுக்கு அங்கே இருக்க முடியாது. நல்லவனுக்கு அந்த பொல்லாதவர்களோட கூட்டத்தில் இருக்கவே முடியாது. அவங்க பேசுகிற கேவலமான தரக்குறைவான அந்த பேச்சுகள் அதெல்லாம் கேட்டு சகிக்காது, போகிறேன்னு போயிடுவான்.
அதுபோல் பரலோகத்தில் அங்கே எல்லாரும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீதியாய் அன்பாய் பேசி கொண்டு இருக்கும்போது இவனுக்குள்ளே இருக்க ஆத்திரம் கோபம் என்ன ஒரு சரியில்லையே அப்படின்னு அந்த ரோமர் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. இவ்வளவு பாவிகள், இந்த பாவிகள் எல்லாம் தங்களைப் போல பாவம் செய்கிற இடத்துல அவர்கள் பிரியமாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ பாவிகள் பாவிகள்கிட்ட பிரியமாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட பிரியமாக இருக்கிறாங்க. இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் பரலோகம் போகிறவங்க பரலோகம்தான், அல்லேலூயா. நரகம் போகிறவங்க போவாங்க, அவங்களாம் யாரையுமே கர்த்தர் நரகத்துக்கு போ என்று சொல்லவில்லை, போவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இப்போ நரகத்துக்கு போகிறேன்றாங்க. அங்கே பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தில் போட்டார். இங்கே இருக்க முடியாதா உனக்கு, போப்பிடாங்க. அது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த பிசாசை ஜெயித்த விஷயத்தில் மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார் அப்படிங்கிறதுல சற்று நமக்கு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னாக்கா திரும்ப நான் சொல்கிறேன். பிசாசு முதல் தடவையாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இவரை சிங்காசனத்திலேருந்து தள்ளி விட்டுட்டு நம்ம உட்காரணும்னு நினச்சான், தோற்று போயிட்டான். அவனுக்கு என்ன வேணும்? சிங்காசனம் வேணும். அவனுக்கு என்ன வேணும்? ராஜாவாக இருக்கணும். அவனுக்கு என்ன வேணும்? செய்யணும். நான் தான் அதிகாரியாக இருக்கணும், என் கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் தள்ளி விட்டார். கீழே விழுந்து கிடக்கிறப்ப அப்போ யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு. விழுந்தாச்சு. பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், ஏயா உன்னையை நம்பி என்னையும் சேர்த்து வந்தேன், என்னையும் சேர்த்து தள்ளி விட்டாருங்க அப்படின்னா. அப்போ அந்த பாதாளத்தில் விழுந்தப்போ அந்த பிசாசு சொல்கிறான்னா, பக்கத்தில் பீல்சிபப்னு ஒருத்தன், அவனுக்கு அடுத்த ஆள், அவன் கேட்குறானா, உன்னையை நம்பி வந்துட்டானே, ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஆதாமை உண்டாக்குவார், அவனை பாவம் செய்ய வச்சுட்டு இந்த பாதாளத்தில் நம்ம பூமிக்கே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொன்னான். இது மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட்டில் இருக்குது, புக் 1. நம்ம பூமியில் போய் நம்ம ஆளுகை ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சுட்டான்னா அவனுக்கு ஆளுகை அதிகாரம் கிடையாது. அவன் பாவம் செஞ்சான்னா அந்த ஆளுகை அதிகாரம் நமக்கு வந்துடுது. நம்ம போய் பூமியில் இருந்துக்கலான்னு சொன்னான்னா அது மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்த ஆதாம்கிட்ட வந்து பேசினப்ப இந்த ஆதாம் வந்து பிசாசு கட்சியில் சேர்ந்துட்டாங்கிறது வேற, இவன்கிட்ட இருந்த ஆளுகையின் அதிகாரத்தை அவன் பிடுங்கிட்டாங்கிறது வேற. இன்றைக்கி என்ன சொல்கிறான்? பூமி பிசாசுடைய கட்டுக்குள் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறதுன்னு சொல்கிறான். எப்படி? எல்லா மனுஷரும் பாவம் செய்கிறேன்றாங்க, அதனால் பிசாசுடைய ஆளுகையில் இது இருக்குது. ஒருவேளை இயேசு வராமல் இருந்திருந்தா அந்த பிசாசு விரும்புகிறது போல் இயேசுவை ஏதாவது ஒரு பாவம் செய்ய வச்சு சிலுவைக்கு போக விடாமல் தடுத்திருந்தா, அல்லது சிலுவையில் இருக்கும்போதாவது எதையாவது ஒரு கோவப்படுத்தி ஆணியை பிடிங்கிட்டு இறங்கி வர வச்சிருந்தா அப்போ இவருடைய நோக்கம் தோற்றது, மனுஷனை மீட்கிற நோக்கம் தோற்றது, அது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னொரு பகுதி இருக்குது. என்னது? இந்த பிசாசுக்கு தான் பூமி ஆளக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் அவன் சொல்லுவான், பெர்மனண்ட்டாக நித்திய காலமாக நான் தான் பூமியில் ராஜா, கடவுளே நீர் அங்கே ராஜாவாக இருக்கலாம், நான் இங்கே ராஜா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். அப்புறம் நித்திய காலமாக பிசாசு பூமியில் ராஜாவாக இருப்பான். அதெல்லாம் மாறணும். அதாவது இயேசு வந்ததுக்கு காரணம் மறுபடியும் ஆதாம், இவர் 2வது ஆதாமாக வருகிறார். இவர் மூலமாக வருகிற எல்லாரும் பூமியை ஆள வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், பூமியில் இருக்கக்கூடிய ஆளுகை மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வர்றாரு. விசுவாசிகளிடத்தில் அந்த திறவுகளை கொடுத்ததாக நீங்கள் வாசிக்கிறீர்கள். இது நடக்காமல் இருந்துருந்துச்சு, நினச்சி பாருங்க, சதா காலமும் நித்திய காலமும் பிசாசு பூமியில் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறத நினச்சி பாருங்க, அது எவ்வளோ பயங்கரம். அக்கிரமக்காரனுக்கு நியாய தீர்ப்பே இல்லையா? இல்லாமல் போயிடும். ஆனால் இயேசு வந்தார்,
அவர் எவ்வளவு பொறுமையாய் அந்த பாடுகளை சகித்தார். அதை சகித்து அதில் பல கண்ணோட்டங்கள் இருக்கு. இப்போ தான் சொன்னேனே, நம்மை ரட்சிக்கணும், உங்களை பார்த்தாருன்னு சொல்லுவேன். சிலுவையில் இருக்கும்போது அவர் உங்களை கண்டார், என் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும், நான் செத்துக்கிறேன், நான் பாடெல்லாம் சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிருப்பார். அப்படி தலைமுறையாக இருந்த எல்லாரையும் பார்த்து அந்த ஏசாயால 53 ஒரு வசனம் போட்டிருக்கேன், அதை நான் இப்போ வாசிக்கிறேன். ஏசாயா 53 11. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு, ஆமாம், பட்ட பாடுகளுக்கான பலன் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவாராம். தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இந்த ஆத்ம வருத்தம் என்று சொல்லியிருக்கிறதே, அது சரீர வலி வேதனையா பார்த்தா சரீர வலி வேதனைகள் உண்டு. ஆனால் இந்த சரீர வலி வேதனைகளோடு சேர்ந்து ஆத்மா வேதனைப்படுகிறது தான் அதிகம். இந்த சரீரம் வேதனைப்பட்டது தான். இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற ஆள் ஒரு சிகரெட் நெருப்பை கையில் வச்சா சுடும், ஐயோ எடுத்துருவோம். வலிச்சது எதுக்கு? சரீரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதே சரீரம் இப்போ தாங்க உயிர் போச்சு அப்படின்னா, அந்த சரீரத்தில் நீங்கள் நெருப்பு வச்சாலும் சரி, தீ வச்சு எரிச்சாலும் சரி, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ உயிரோடு இருக்கிறப்ப வலிச்சது எது? சரீரத்துக்கா ஆவிக்கா? சொல்றாருங்க, தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு. பிதாவானவர் இயேசு பாட பார்த்து அவர் வருத்தப்பட்டார். இயேசு தானே சரீரத்தில் பட்ட பாடுகள், மனதில் பட்ட பாடுகள், இறங்கி வா நம்புறேங்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது மனதில் எவ்வளவு யோசிச்சிருப்பார். ஒரு நாள் வர்றேன்டா, நாம் என்ன அப்படி சொல்லியிருப்போம், நான் வர்றேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது ஏதோ ஒரு வசனம் இருக்கே, அவர் பயமுறுத்தாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தான். அந்த வசனம் எங்கே இருக்கு? எடுங்க. ஒன்று பேதுரு, சரி எல்லாரும் எடுங்க. 1 பேதுரு 1 பேதுரு 2 22 23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்போ சிலுவையில் இருக்கிற போது அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை அப்படி சொல்கிறாங்க. நீ தேவனுடைய குமாரன் சொல்கிறிய, இப்போ இறங்கி வா, அதெல்லாம் தூக்கி மாட்டி விட்டோம்ல, இப்போ நீ இறங்கி வா பார்க்குறேன், அப்போ நாங்கள் நம்புகிறோம். அவர் விரும்பி இருந்தால் ஆணியை பிடிங்கிட்டு கீழே இறங்கிட்டு அந்த ஆணி காயமெல்லாம் இல்லாமல் சிலுவையில் அறையப்படாதது போல் அவர் நல்லா தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா அவர் தன்னைத்தானே சுவைக்க முடியாதா? ஆக்கியிருப்பார். ஆனால் அப்படி இறங்கி வந்துட்டால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அவர் அங்கே சிலுவையில் பாடுபட்டது மட்டுமில்ல, இப்படியாடா பேசுகிறீங்க, நான் வர்றேன் ஒரு நாள் அப்படின்னு அவர் சொல்லலை. வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு, அது என்ன பண்ணிட்டாரு? இவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டபடியாலே அவர் பாவமாகவே மாறிவிட்டார்.
அதனால் பிதாவாகிய தேவன் இந்த நியாயத்தீர்ப்பை செலுத்தாமல் இருக்க முடியாது. பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று தேவனை பற்றி எழுதியிருக்கிறது, பார்க்க முடியாது. அதனால தான் இயேசு சிலுவைக்கு போன போது ஒரு நேரம் பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் அவ்வளோ பாடுபட்டார். அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நான் ஜெயித்து வருவேன், மரித்து உயிர் தெழுந்து ஜெயித்து வருவேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் நான், அப்படி சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு சொன்னாக்க அதில் 4 பேர் பயந்து ஓடி இருந்திருப்பானு தெரியலை நமக்கு. ஆனால் அப்படி பதில் வையலை. தன்னை நீதியாய் நியாயம் தீர்ப்பவருக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவாகிய தேவன் இந்த பாவத்தெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கிட்டதுனால நியாயமான தீர்ப்பை பிதாவானவர் செலுத்தினார். நியாயமான தீர்ப்பு என்னது? பாவம் செய்த ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இவர் அந்த பாவத்தெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டதுனால இவர் சாகணும். வைக்கேரியஸ் டெத் என்று சொல்வார்கள். ஒருத்தருக்கு பதிலாக இன்னொரு தண்டனையை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு சிலருக்கு இது சரியாக தெரியாமல் இருக்கலாம். இவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் இருந்தாலும் எனக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படி சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தை ஒருத்தன் கடன்பட்டுட்டா மூழ்கி போச்சுங்க வாழ்க்கையே அப்படின்னா, அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் கடனை கட்டி விட்டா அப்போ வேண்டான்னு சொல்லுவாங்களா? நான் பட்ட கடனை நான் தான் கட்டணும், நானாக சம்பாரிச்சுக்கிறேன், நானாக கட்டிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களா? அப்போ சொல்ல மாட்டாங்க. எனக்கு என் கடனை யாராவது கட்டி விடுவாங்களா அப்படி தான் நினைப்பாங்க. அதுபோல் நம்முடைய கடனை யாராவது கட்டி விட மாட்டாங்களா, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை யாராவது செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருந்த மனுக்குலத்திற்கு இயேசு பரிகாரம் செய்தார். இப்போது நம்ம சொல்கிறோம், உலகத்துக்காகன்னு இல்லை, நம்ம சொல்லணும், நீங்கள் உணர்ந்து சொல்லணும், என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி. என்கிட்ட இருந்த எல்லா பாவத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி. எல்லா பாவத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டபடியால் இப்போ என்கிட்ட பாவம் இல்லை. அது மட்டும் இல்லை, உம்முடைய நீதி, உம்முடைய ஜீவன், உம்முடைய நீதியும் நீர் எனக்கு தந்தீர். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் நான் ஜீவனுள்ள பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து சொல்லணும். இந்த உணர்வு வர 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 விசுவாசம் சீக்கிரமாக வரும். அப்புறம் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்கிறது கடினமாக இருக்குது. அந்த இஸ்ரவேலர் பாலும் தேனும் ஓடுகிறதும் நலம் விசாலமான அந்த தேசம் அங்கே கொண்டு வரேன்னார், அங்கே கொண்டு போனார். ஆனால் இவங்க அதெல்லாம் முடியாது, ராட்சதர்கள் இருக்காங்கன்னு ஓடி வந்துட்டாங்க. ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட். நமக்கு முன்னாடி இதுபோல் கடினமான காரியங்கள் வைக்கப்படுகின்றன. ஆனால் இவர் கூட இருக்கிறாருங்கிறத மறந்துட்டு அந்த ராட்சதனை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் சொன்னார், எரியோ கோட்டையும் ராஜாவையும் யுத்த வீரன் இடத்துல ஒப்புக. இவங்க என்ன பெரிய யுத்தம் பண்ணாங்க, சுற்றி சுற்றி வந்தாங்க, திடீர்னு விழுந்துருச்சு. அப்போ ஓடி போய் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஜெயம் எடுத்தாங்க. அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அங்கே செங்கடலை திறந்து விடுறாரு, கசப்பான தண்ணீரை மதுரமாக்குறாரு, அந்த மண்ணாக வர வைக்கிறாரு, கறி வேணும்னா அதுக்கு காடையெல்லாம் கொண்டு கொட்டுறாரு, என்ன வேணாலும் செய்கிறாரு. அப்படி ஒரு ஆள் கூட இருக்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்தாங்க. வந்தவர் இந்த போய் பிடிச்சிக்கலான்னாக்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, செத்து போவீங்களாம், போய் சாங்கடான்ட்டார். நமக்கு அது கடினமாக இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். நான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை சுதந்திரிக்கிறது கடினமாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானேன், இந்த வசனம் மாறிடுமா? நமக்கு அது ஒருவேளை முடியாமல் போச்சுன்னு வைக்க, அதனால வசனம் மாறிடுமா? எல்லா விசுவாசிகளுமே அந்த சுகமடைகிற அளவுக்கு அவங்க விசுவாசிக்க முடியலைன்னா அந்த வசனம் மாறிடுமா? அவரும் அவருடைய வார்த்தைகளும் மாறாதவை. சொன்னதுதான்ட்டார். வசனம் வெறுமையாய் திரும்பாதுன்னார்.
நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு சொல்கிறார். இன்றைக்கும் இதை விசுவாசித்து நமக்கு முடியலைன்னாலும் முடியலைங்கிறப்ப அறிக்கை பண்ணணும். நமக்கு ஒருவேளை சரீரத்தில் போராட்டம் கடினம்னா சரி கொஞ்சம் தாங்கிக்கலாம் அப்படியெல்லாம் நினைப்போம். ஆனால் நம்ம பிள்ளை துடிக்கும் போது சரி நீ தாங்கிக்கன்னு விட முடியுதா? விட முடியாது. ஆண்டவரே, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அந்நேரம் ஆண்டவரேன்னுவான். அவர் இறக்கப்பட்டு என்னமோ செய்வார். இப்படி இரக்கமுள்ள தேவன் அவசர ஆத்திரத்துக்கு காப்பாற்றுற விஷயத்தில் எல்லாருக்கும் உடனடியாக கர்த்தர் வர்றாரு. ஆனால் நீங்கள் யுத்தத்துக்கு போகிற போது அது வேறு மாதிரி உதவி செய்கிறாரு. நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு பைபிள் சொல்லியிருக்குது. நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது ஒழுங்கற்று இருந்தால் கர்த்தர் உன்னை விட்டு போயிடுவேன்னு வேற எழுதியிருக்கிறாரு. அதனால் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக அவர் கொடுத்த பரிசுத்தத்தை நாம் நினைத்து பார்த்து, அவர் நம்மை நீதிமான் ஆக்கினாரே அதை நினைத்து பார்த்து, அவர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே அதை நினைத்து பார்த்து, நாம் இந்த எதிரிகளை எதிர்ப்புகளை அவர் மனுஷனாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, தரித்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இவைகளை நிராகரிக்கிறேன், இவைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்போது அந்த வசனங்கள் உயிர் பெற்று வந்து நமக்கு சுகத்தை பலனை கொடுக்குறது நான் நம்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இதை விசுவாசிப்பீங்க. பைபிளில் இருக்க வசனத்தை நான் சொல்லி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிருவேன். ஆனால் அது எல்லாருக்கும் தானே. அவருடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நான் நம்புகிறேன். அநேகர் அங்கே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுபோல் விசுவாசிக்கலாம். அது எப்படி நடக்குது? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ரோமர் 6வது அதிகாரத்தில் ரோமர் 6:4-5-6 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எதை வாசன் 3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஞானஸ்நானத்தப்போ தண்ணிக்குள்ளே போனால் அப்போ கூட வந்தாராம் இயேசு. அது யார் பார்த்தது? ஆனால் எழுதியிருக்குது. அவர் கூட வந்தாராம். அவருடைய கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இருப்போம். இது ரொம்ப முக்கியமான வசனங்க. நம்ம கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். எங்கள் யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12 24-25 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த
பலனை கொடுக்கும். அதுபோலவே தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், அதை உலகத்தில் தன் ஜீவனை கொடுக்கிறவன் நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்ளுவான். இது எப்போ சொல்கிறாரு? இயேசு எருசலேமில் இருக்கிறாரு, பஸ்கா பண்டிகை வந்துட்டுருக்கு. அப்போ பண்டிகைக்கு வந்த சில கிரேக்கர்கள்னால் புறஜாதிகள், அவங்க இஸ்ரவேலர் 12 கோத்திரத்தார் கிடையாது. புறஜாதிகள் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரான் ஆகிய பிலிப்பு இடத்துல ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்த்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் கிரேக்கர்கள், புறஜாதிகள், நாங்கள் இயேசுவை பார்க்கணும், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் வந்துருச்சு, நம்மை ரட்சிக்கிற ஒருவர் இங்கே இருக்கிறார், அவரை பார்க்கணும், அந்த ஆசை வந்து விட்டது. போய் இந்த நாத்தான் யார் பேருன்னா பிலிப்பு, அந்திரேயாட்ட போய் கேட்டு, கொஞ்சம் என்னை கூட்டி போங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்புறம் தான் சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திற்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை. இந்த கோதுமை மணின்னு யாரை சொல்கிறார்? அவரே சொல்லிக்கிறார். நான் இப்படியே உயிரோடு இருந்துட்டேன்னாக்க அது வேஸ்ட்டு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கோதுமை மணியை மண்ணில் போட்டால் அது செத்து போயிடும், ஆனால் உள்ளே ஒரு செடி வந்துடும். அது எவ்வளோ கோதுமை மணியை உண்டாக்கும். அது இந்த கோதுமை மணி செத்தா அது மிகுந்த பலனை கொடுக்கும்ங்கிறார். இது இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்கு, நம்மளை பற்றி சொல்லலை. ஆனால் நமக்கும் அதான் பொருந்தது. அவர் இயேசு தன்னை சாக கொடுத்தார், உயிர் தெழுந்து நம்மை ரட்சிக்கும்படியாக. நாமும் கூட சாகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலான்னு சொல்கிற ஒரு வார்த்தை வேறு கண்ணோட்டத்தில் வருது. நம்முடைய சுயம் சாக நாம் விட்டோம் என்றால், சுயம் சாகணும். அப்போ தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள விடுதலையாக கிரியை செய்ய முடியுது. இயேசு தன்னுடைய சுயத்தை சாகடித்து அவர் கேட்குறார், கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், சிலுவையே வேண்டாம். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற ஆசை சிலுவை வேண்டான்னு, ஆனால் பிதாவோட சித்தம் சிலுவைக்கு போகணும். அப்போ இவர் தன்னைத்தானே, தன்னுடைய ஆசையை, சுயத்தை அவர் சாகடிச்சிட்டு சிலுவைக்கு போகிறேன்ட்டார். இன்றைக்கு நாமும் கிறிஸ்தவர்கள், நமக்குள்ளே சுயம் இல்லையா? இருக்கிறது. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். ஐயா, ஜபத்துக்கு அளவே இல்லை, கெஞ்சி மன்றாடுறதுக்கெல்லாம் அளவே இல்லை. நான் உங்கள்கிட்ட சில சமயத்தில் கேட்டிருப்பேன், ஆண்டவரே எல்லாம் எனக்கு வேணும் வேணும் கேட்டான். எப்பயாவது ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம ஏதாவது கேட்டோமான்னா, ஆண்டவருக்கு என்ன இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், இல்லாட்டி ஓசை போட்டுருவேன், ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன், உருளுவேன், பிறலுவேன், கண்ணீர் விடுவேன், அப்படியெல்லாம் பண்ணுறான். ஆனால் அவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு, தேவை இருக்குன்னா சொல்லிடுவார் உடனே, நீ ஏன் கூட வா, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ அவருக்கு எனக்கு கிடைக்கிறது உனக்கும் கிடைக்கும்ன்றார். நான் அங்கே போயிடுவேன், நீ அங்கே வந்துடுவேன்றார். ஆக நமக்கு அது அப்ளை ஆகிறது கோதுமை மணி. நீங்களும் ஒரு கோதுமை மணி தான். இயேசு தன்னுடைய சுயத்தை சாக கொடுத்தார், அதனால் சிலுவையில் ஜீவன் கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய சுயத்தை சாக கொடுக்கும்போது, ஏன் ஆசை எனக்கு இது. ஆனால் அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்படுறதை விட 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர். ஏதோ நம்ம கேட்டதில் 10ல் 1, 100 ரூபா கேட்டே அந்த அப்படி 10 ரூபா அப்படி சொல்கிற ஆள் இல்லை. நீங்கள் 100 ரூபா தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவர் 1 லட்ச ரூபா 2 கோடியாக கொடுக்கலான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இது லூஸு 100 ரூபாயாக கேட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுடைய ஜபங்கள், அழுது புலம்பி மன்றாடி உபவாசம் போடுற ஜபங்களெல்லாம் 100 ரூபாவே.
தொலைது போ 100 கொடுத்துருன்றார். கேட்டது அதானே. நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா எனக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு கேட்டால், என் கூட வா, பெரிதான ஒன்று இருக்கிறது, நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது, அளவிட முடியாதது, நீ அங்கே வா அப்படி சொல்கிறாரு. அதனால் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பம் என்ன? இன்றைக்கி எல்லா பெற்றோரும் தான் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, எழுத்து வீட்டுக்காரன் பிள்ளைய விட நம்ம பிள்ளை நல்லா மார்க் எடுக்கிறதுலேயும் நல்லா இருக்கணும், வேலைக்கு நல்லா போகணும், சம்பளமும் நிறையா வாங்கணும், அவன் வீட்டை விட நம்ம வீடு பெருசாக இருக்கணும், அவன் காரை விட நம்ம கார் பெரிய காராக இருக்கணும், எல்லாம் ஆசையெல்லாம் பார்த்தீங்களா. அவரும் அதை தான் செய்கிறார். பாவிகளை காட்டிலும் நரகத்துக்கு போகிறவர்களை காட்டிலும் இவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை உயர்த்துறாருன்னு. ஆரம்பத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படி பார்க்குறதுக்கு சில சோதனைகள் வருகின்றன. ஆனால் உண்மையாக இருந்த பிறகு பின்னாடியே நிறைய ஆசீர்வாதங்கள் வருகின்றன. நோவா, இப்போ தான் நான் சொன்னேன், நோவா பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான். ஏன்னா ஊரில் இருக்கிறவன் பக்கத்து ஊரில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து வேலை கொடுக்குறேன், அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆபிரகாம் பெரிய சீமானாக இருந்தான், வெள்ளியும் பொண்ணு மிகுந்த சீமானாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் வந்தால் பாவம் செஞ்சுருவேன் அப்படி நினைக்கிறாங்க. பணம் வந்தால் பாவம் மட்டும்தான் செய்யலாமா? பணம் வந்தாக்கா கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்யலாம், கர்த்தருக்காக செலவு பண்ணலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக செலவு பண்ணலாம். நமக்கு முடியலைன்னா சில சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, அவன்கிட்ட ஒரு காசை கொடுத்தா அவன் போய் இந்த காசு சாப்பிட்டுட்டு அவன் போய் எங்கேயோ சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால் காசு வந்தால் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப தப்பான மோசமான பெய்த்தனமான எண்ணம்ங்க அது. பணம் வந்தால் பாவம் செஞ்சிருவேன். ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார், இல்லை சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறார். அங்கே இதெல்லாம் அற்புதமான காரியங்கள் நீங்கள் செய்யலாம். என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? வாரி இறைத்தான், அப்புறம் என்ன பெருகிட்டுன்னு வருமே, வாரி இறைத்தான் விருத்தி ஆனான்னு இருக்கு. வாரி இறைத்தான் நீங்கள் வாரி வழங்கலாம். இது ஆவிக்குரிய சட்டம். இயற்கையில் சட்டம் என்ன சொல்லுது? இருக்கிறதெல்லாம் கொடுத்தா நம்ம போண்டி ஆயிடுவோம். ஆனால் ஆவிக்குரிய சட்டம் சொல்லுகிறது கொடுங்கள் உங்களுக்கு. இது என்னது? ஒன்றும் மாற்றி பேசுதே அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தர் எவ்வளோ நாளைக்கு அவர் கடன்காரர் ஆளாவே இருப்பார்? செட்டில் பண்ணுவார். செட்டில் பண்ணுறப்ப அப்போ கொடுத்தியா, இந்தா உனக்கு அதை போல் ஒரு 10 மடங்கு தர்றேன் அப்படின்னு கொடுத்துருவார். இந்த கதையை கேட்டுட்டு போய் எங்கேயாவது யாருக்கா எங்கே கொடுத்துடாதீங்க, என்னையும் சொல்லக்கூடாது. பாசு தான் சொன்னார், அது கொடுத்துட்டு வந்தேன்னு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம யாருக்கு என்ன கொடுக்கணும் எல்லாம் நம்முடைய மனதில் நிதானம் இருக்கும். சரியாக தான் செய்யணும், தப்பாக செஞ்சுட்டு முழிக்கக்கூடாது. இந்த உங்கள்கிட்ட வந்திருக்கிற 5 பைசா 10 பைசான்னாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்தது, இது கர்த்தருடைய பணம். இது எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு சொல்லணும். ஊதாரித்தனமாக இறைச்சிட்டேங்க, வந்தவங்க போனவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க, நீர் தான் சொன்னீரில் இருக்கிறதெல்லாம் விற்று தருத்தத்தை கொடுத்துட்டு என்கிட்ட வான்னு சொன்னீங்கல்ல, அதனால் எல்லாத்தையும் விற்று இறைச்சிட்டேங்க. இறைக்கலாம் கூடாது. அவர் என்னமோ சொல்லுவார், அதை தான் செய்யணும், அதுதான் பலனுள்ளதாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த சட்டம் மாறுது பார்த்தீங்களா? இயற்கையில் கொடுத்தா தீர்ந்துடும், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் கொடுத்தா வாரி இறைத்தாலும் அப்புறம் பெருகுது பாருங்கள். வாரி இறைத்தையும் விருத்தி அடைந்தான்ங்கிறது யோபு தன்னை பற்றி சொல்லும்போது, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் பார்த்துட்டு பேசாமல் இருந்தேனா, அவன் தூங்கிறதுக்கு எனக்கு வஸ்திரம் இல்லாதப்ப நான் வஸ்திரம் கொடுக்கலையா, தூங்கிறதுக்காக எனக்கு படுக்கையெல்லாம் இடமெல்லாம் உண்டாக்கி கொடுக்கலையா அப்படிலாம் சொல்கிறான். அப்போ ஏழைகளுக்கு எவ்வளோ இறங்கியிருக்காங்கிறத நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. அவன் தாங்க அவ்வளோ பெரிய சீமானாக இருந்தான். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கு தான் கொடுத்தான். கடைசியில் இருக்கிற சொத்தெல்லாம் யார் கொடுத்தான்னு போட்டிருக்கு? ஈசாக்கு கர்த்தருடைய சந்ததியாய் வருகிறவர்களுக்கு தான் கொடுத்தான்னு போட்டிருக்கு. அந்த பக்கம் இறச்சிட்டுலாம் போக முடியாது.
நம்மிடத்தில் வருகிற எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சம்பாத்தியம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல புருஷன், நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதமான நிலை எல்லாம் கர்த்தரால் நமக்கு வந்தது. இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் அநேகர் ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கீழே இருந்திருப்பீங்க. ஆனால் போக போக இப்போ நீங்கள் வளர்ந்து வர்றீங்க. கர்த்தர் மேல் இருக்க விசுவாசத்தினால வளர்றீங்க. அதனால் இப்போ இங்கே இது என்ன அங்கேயெல்லாம் பேசிவிட்டு இப்போ எங்கே வர்றேன்னு பார்க்குறீங்க? கோதுமை மணிக்கு வர்றேன். நமக்கு என்ன இருந்தாலும் நம்முடைய சுயம் சாக வேண்டும். இயேசு தன்னுடைய சுயத்தை சாகடித்தார், சிலுவைக்கு ஏறினார். நம்முடைய அதே போல் நமக்கும் இது பொருந்துகிறது. நம்முடைய சுயம் செத்தால் கர்த்தருக்காக நம்மை கொடுப்போம், அது பெரிய பலனை உண்டாக்கும். அதை நினைத்து பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து அந்த அந்த ஒரு பேக்கேஜ் டீல்னு சொல்லுவாங்க. இயேசு பூமியில் மனுஷனாக பிறந்தது, பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினது, பாவம் இல்லாமல் சிலுவைக்கு ஏறினது, உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டது, அவ்வளவு பாவங்களுக்கும் பரிகாரம் செய்தது, பாடு அனுபவித்து இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது. அப்புறம் எப்போ பரலோகத்துக்கு ஏறி போனார்? 40ஆவது நாள். 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகிறார். இப்போ பரலோகத்தில் ஏறி போய் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நினைத்து பார்த்து அவ்வளவு உண்மையாக மேன்மையாக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனவர் நம்மை அங்கே வர சொல்லுகிறார். அதற்காக அவரை போல மனநிலை உடையவர்களாய் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது என்று உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கீங்க. இதை நான் ரொம்ப பேசினதில்லை, ஆனால் இப்போ இனிமேல் பேசுவேன். தேவனுடைய ஆவியே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்போ அவருடைய நீதியை கொடுத்தாருன்னு சொன்னேன், அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்தாருன்னு சொன்னேன், அவருடைய மகிமையை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ தேவனுடைய ஜீவனே உங்களோடு கூட இருந்து செயல்படுகிறது என்பதை இன்னமே சொல்லுவேன் நான். நீங்கள் அப்படி செயல்பட்டால் இயேசு ஜெயித்தது போல் நீங்கள் ஜெயிப்பீங்க. பெரிதான காரியம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்.